வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெட்டு 2012லேருந்து 2022 முடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரங்கள் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காது. உண்மைத்தன்மை குறித்து டிஆர்பி ஒரு தெளிவான கடிதம் எழுதியிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வில் சிறப்பு டெட்டு யாருக்கு அறிவிக்க போகிறாங்க என்பதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டடம், பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம், கல்லூரி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை. ஆசிரியர் தேர்வு வாரிய ஆசிரியர் தகுதி தேர்வு 2012 முதல் 2022 முடிய ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி விவரங்கள் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதை குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ இதோடைய உண்மைத்தன்மை, டெட்டில் தேர்ச்சி பெற்றவங்களுடைய உண்மைத்தன்மை என்னவாக இருக்கும் அப்படின்றத இப்போ தேடுறாங்க. ஸோ டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்திங்கன்னா உண்மையான சான்றிதழ் வச்சுருக்காங்க, உண்மையான சான்றிதழ் கொடுத்து தான் இவங்க பள்ளியில் சேர்ந்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சிட்ருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு 2012லேருந்து 2022 முடிய தேர்ச்சி பெற்ற விவரங்கள் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சு செக் பண்ணுறாங்க, இவங்களுடைய பெயர்கள்லாம் உண்மையாகவே டெட்டில் தேர்ச்சி பெற்றவங்க தானா அப்படின்ற உண்மைத்தன்மை எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் உண்மைத்தன்மை தேர்வெழுதிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நிலையில் வழங்குவது சார்ந்த கீழ்கண்ட செயல்முறைகள் ஏற்கனவே அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுடைய மின்னஞ்சலுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ டெட்டோடைய கிரிவலன்ஸ், இந்த ஜென்யூனஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஸோ அதை இப்போ நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெட்டு போலி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிவிட்டு பணியில் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த 10 ஆண்டில் இருக்கிறவங்களுடைய லிஸ்ட்டு எத்தனை பேர் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை வச்சு சான்றிதழ் நம்பரை வச்சு செக் பண்ணுறாங்க. ஸோ அதில் எத்தனை பேர் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க ஒர்க்கில் ஜாபில் இந்த மாதிரி சான்றிதழ் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா, ஸோ அப்படின்ற உண்மைத்தன்மையை செக் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் கூடிய விரைவில் எத்தனை பேருக்கு ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து டிஆர்பியில் சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் ரெடியாக இருக்குது மக்களே. சிறப்பு டெட்டுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சிறப்பு டெட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். சிறப்பு டெட்டில் நிறைய பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கூடுதலாக மதிப்பெண்கள் வழங்கப்படுவது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றியும் யோசிச்சுருக்காங்க. நிறைய பீப்புள் பார்த்திங்கன்னா பேப்பர் 2ல் நடந்து முடிந்த பேப்பர் 2 டெட்டில் 96% கேள்விகள் தவறாக இருக்குது, எப்படி எங்களுக்கு மதிப்பெண்களை குறைச்ச போட்டீங்க, ஸோ அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை அரசு எந்த அளவுக்கு நியாயப்படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்றத விரைவில் பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா தற்சமயம் மிக மிக முக்கியமான தகவல்களாக நாளுக்கு நாள் நமக்கு கிடைத்தவன தான் இருக்குது. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் கூடிய விரைவில் டெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும். இந்த டிஎன் டெட் சான்றிதழ் பெற்றவர்கள் கவனத்தோடு இருங்க. இனிஷியல், பெயர் மற்றும் பிறந்த தேதிகளில் உள்ள பிழைகளை சரிபார்ப்பதற்கான முழுமையான வழிகாட்டிகளை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்றத குறிப்பாகவே கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் நேம் முன்னாடி வேணுமா இல்லை பின்னாடி வேணுமா, இடைவெளி, ஸோ இடைவெளி விட்டாலும் சரி விடலனாலும் சரி, இரட்டை இனிஷியல் போடுறவங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவை, பிழை உள்ள எழுத்துக்கள், பிறந்த தேதி தவறாக அச்சிக்கப்பட்டிருந்தால், பாலினம் ஆண் பெண் மாறுபாடு இருந்தால், விருப்ப மொழி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தமிழ் ஆங்கில வழி கல்விக்கு தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தால், ஸோ தயாராக வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் விண்ணப்ப நகல், அப்ளிகேஷன் காப்பி, ஆதார் சான்றிதழ்கள், ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட், 10th to 12th உடைய சான்றிதழ்கள், வங்கி சலான், 200 ரூபா செலுத்தியதற்கான ரசீது, இது எல்லாமே நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. பிழை திருத்த செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி லிங்க் வெளியிடும், அஞ்சல் அனுப்ப தேவையில்லை. ஆதாரங்களை பதிவேற்றம் செய்த பிறகு லிங்க் வந்த பிறகு திருத்தம் செய்யப்படும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ இது கட்டணம் பார்த்திங்கன்னா 200 ரூபா.
அக்கௌண்ட் நேம் டிஆர்பி ரெக்யர்மெண்ட் போர்டு ஆஸ் பர் டிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன், பேங்க் நேமு, ஐஎஃப்சி கோடு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் அந்த இதுக்கு அனுப்ப முடியும். ஸோ இப்போதே பணத்தை வங்கி கணக்கில் செலுத்த வேண்டாம். டிஆர்பி இணையதளத்தில் கரெக்ஷன் லிங்க் ஓப்பன் ஆக பிறகு மட்டுமே பணத்தை செலுத்தணும். அதுவரை ஆவணங்களை மட்டும் தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.